ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். என் பேர் முத்து பாரத். நான் இங்கே தூத்துக்குடி மாவட்டம் தான். எனக்கு ஊர் இங்கே பக்கத்தில் தான். ஸோ நான் 2023 தான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். 23 முடிஞ்ச உடனே இங்கே IBBSPO ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ வந்த ஒரு வருஷம் எதுலையுமே எனக்கு ஏஜ் இல்லை, சும்மாவே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஒரு வருஷம் எதுக்கு வந்தேன் இன்ன வரை எனக்கு ஐடியாவே இல்லை. வந்தேன், ஆனால் ரெகுலராக கிளாஸ் வந்தேன். ஒரு நாள் கூட தேவையில்லாமல் லீவ் போடாமல் தான் வந்தேன். ஸோ இப்போ RRB கிளர்க்கில் ஆல்ரெடி இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ எனக்கு IBBSPO சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் கிளர்க்கு கனரா பேங்க்லேயும் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு த காட். ரெண்டாவது என்னோடய பேரண்ட்ஸ் எந்த ஒரு விஷயத்துலையுமே என்னை எதுலையுமே ப்ரெஷர் பண்ணதே கிடையாது. இன்ன வரை எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ ஒரு நாள் கூட நான் படின்னு சொன்னதே கிடையாது. ஸோ அப்படி சொல்லாதனாலே எனக்கு ஒரு படிக்க ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ அவங்களுக்காகவே கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். ரெண்டாவது இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ராஜா சாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கூட எல்லாருமே ஆஸ்பிரன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே என்னை ரொம்ப பயன்படுத்தி அனுப்பி விட்டாங்க. ரயில்வே ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே சொன்னாங்க, ராஜா சார்னு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்ககிட்ட படிக்கிறதுக்காகவே நீ காலைல பேட்ச் போ, 6 மணி பேட்ச் போ அப்படிலாம் சொல்லி அனுப்பி விட்டாங்க. நான் அப்போ திங்க் பண்ண அப்போ ரொம்ப ரகடான ஆளாக இருப்பார் போல அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டே தான் வந்தேன். ஸோ இங்கே வந்ததும் தெரிஞ்சது இப்படி ஒரு ஜாலியான மனுஷன் இங்கே இருக்காருன்னு. ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்தது என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணலேருந்து இப்போ வர என் கூட இருக்கிற அரணை கோபினை, ஸோ 2 இதுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது என்னோட ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக என்னால் இங்கே ஸ்டடி கால் எதுவுமே என்னால் இங்கே வர முடியல. எங்கள் ஊர்லேயே ஒரு ஸ்டடி கால் இருந்துச்சு. ஸோ வருஷம் ஃபுல்லாக அதில் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த APJ அப்துல் கலாம் ஹால், அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் ரெஸ்பான்ஸ்க்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக ஹிஸ்ட்ரிலாம் எதுவுமே இல்லை. நான் பெருசாக ஃபீல் பண்ணதான் எனக்கு அக்யூரேசி வரல, எக்ஸாமில் அக்யூரேசி வரல, அதுதான் நான் பெருசாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக அது மட்டும் தான் நான் ப்ரேயர் பண்ணதோ இல்லை யார்ட்டையோ புலம்புனதோ அது ஒன்று தான். அக்யூரேசி வரலங்கிற ஒரு இதுக்கு தான் நான் ஃபீல் பண்ணி ஏதாவது புலம்புனது உண்டு. ஆனால் இன்றைக்கி பை காட்ஸ் கிரேஸ் நான் எழுதுனதே மொத்தம் 4 மெயின்ஸ் 4 ப்ரிலிம்ஸ் மட்டும்தான். அந்த 4மே நான் கிளியர் பண்ணதுக்கு இன்றைக்கி பை காட்ஸ் கிரேஸ் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஃப்யூச்சர் ரெஸ்பான்ஸ்க்கு சொல்கிறது ஒன்று தான். நான் இன்னைக்கு ஒரு வருஷம் எனக்கு டைம் இருக்குது, நான் இன்னைக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். எங்கள் வீட்டிலலாம் PG பண்ணுன்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. நான் தான் PG பண்ணல, இதே ரெகுலராக படிக்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒருவேளை இன்றைக்கி நான் PG பண்ணியிருந்தாவோ இல்லை வேறு எங்கேயா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றி இருந்தாலோ இன்றைக்கி நான் இங்கே நின்று பேசியிருக்க மாட்டேன். அங்கே ஏதாவது ஒரு வாரமாக நின்று நான் பார்த்துட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமை இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கான கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் வரும், அதனால் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணி நம்மளும் இந்த இடத்துல ஒரு ஆள் சக்ஸஸ் மீட்டில் வருவோம். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றி